என் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார் வந்து அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிடுவாரு. நான் தினம் தான் உள்ள போய் என் ஜெயிலர் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா மாலை போடுறேன்னு கேக்குறேன். புதுசா ஒரு மெகா சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது. எடுத்துன்னு போய் சீர் செஞ்சுட்டு அங்க அந்த பொண்ணு கிட்ட பழக்கமா. எந்த பொண்ணு கிட்ட? இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கினாரா? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அது அவர் என் புருஷன்டா. அநியாயமா ஒரு கள்ளக்காதல சேர்த்து வச்சிட்டேடா ஒண்ணு. என்ன ஏமாத்திருக்காங்கல்ல. நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? என்ன நடந்தது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பா என்ன வேலை செய்யறாருமா? எங்க அப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டு வேலை வண்டி ஓட்டிக்கிட்டு எங்க தம்பி இப்ப இறந்து போயிட்டேன். எப்படிமா? சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோட் 8. ட்ரெயின்ல நான் ராமேஸ்வரத்துக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கூட்டிட்டு போகும்போதே ஒரு ஃபோன் பண்ணாங்க. அதோட ஃபோன் பண்ணவும் திண்டிவனத்துல இறங்கி ஓடியே போயிட்டாப்ல. இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க 10 வருஷம். எப்படி அந்த பொண்ணு மேல பழக்கம் ஆகும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிலைமை என்னமா? நீங்க தான் சொல்லணும். சேர்த்து வச்ச எனக்கு பிரிக்க தெரியாதா? நானே இதுக்கு முடிவு காட்டுறேன். சின்ன பையன், நீங்க அவங்கள்ட்ட பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படல, உங்களுக்கு புரியல. நீங்க என்ன விரும்புறீங்க? என்ன பண்ணலாம்? இவங்களும் பார்க்கணும், இவங்களுக்கும் எதனா பார்க்கணும். போங்க போங்க போங்க. நான் ஆபீஸியா சீக்கிரமா பிரிஞ்சிருக்க. வணங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொன்னேன்? ஒண்ணு 2 பேருக்கு வீக்னஸ் இருக்கு, இவளை கட்டிட்டா குடும்பம் உருப்படா சொன்னீங்களே. பெப்பராவளி நீ கிளம்புன. ஏங்க தெளிவா சொல்லுங்க, சொன்னா எனக்கு புரியல. எப்படி நீ கலங்கஸ்தப்பா? ஒரே நிமிஷம். உள்ள வைங்க, அதான் நியாயமான வார்த்தை. உங்க மாமனாருக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லி ஆகணும். அறுத்து விட்டுருவேன். நான் போன்ல என்ன கட் பண்ண அந்த ஆளுக்கு இப்ப மனுஷனா நான் பேசுறத கட் பண்ண கொன்னுடுவேன். அதான் உண்மை. என்னடா பாவனா? என்னடா பாவனா? என்னடா பாவனா? என்னடா பாவனா? பொண்டாட்டி பிள்ளையோட போக மாட்டேம்மா. பொண்ணோட இந்த பொண்ணோடலாம் நான் போக முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. இந்த பப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த 90 வயசானாலும் கிடக்கும் போது பக்கத்துல வந்து பாக்குற, அதுதான் லவ். எனக்கு தேவையில்லை. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை. வெரி குட். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும் முதல்ல இருந்தா